ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சேனல் ஆர்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் சேனல் எண்டில் ஒரு சூப்பரான நியூஸ் இருந்தால் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இப்போ 4வது காலத்தில் இருக்கிற யூ வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இதுதான் உங்கள் சேனலு, விஸ்டம் செல்வன் டிஎன் போட்டிருக்கு என்னோடய சேனலு. ஸோ இதில் வந்து நீங்கள் வியூ சேனல் வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ சேனல் கிளிக் பண்ணனையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் பென்சில் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் உங்களோட பிக்சல் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டேக் ஏ ஃபோட்டோ, சூஸ் யுவர் மொபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறது. நம்ம வந்து சூஸ் ஒன் மொபைல் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாரில் வந்து சர்ச் கொடுத்துட்டு பிக்சல் ஆப் PIXELAB அப்படின்ட்டு டைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து பிக்சல் ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனையும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் போடுங்க. டவுன்லோட் போட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிக்சல் ஆப் வந்து ரெடி ஆகிரும். இப்போ நான் வந்து பிக்சல் ஆப் வந்து கொடுத்துட்டேன், PXLAB. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், அதனால் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு டெமோ சேனல், அதாவது தமிழ் குக்கிங் அப்படின்னு நேம் கொடுத்து இப்போ வந்து ஒரு டெமோ சேனல் வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து ரைட் சைட் கார்னரில் 2வது காலத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட சேனல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் தமிழ் குக்கிங் கொடுத்துட்டு இந்த லெட்டரை வந்து சென்டர் பண்ணி நான் வைக்கிறேன். இந்த வேர்ட்ஸை தமிழ் குக்கிங்கிற வேர்ட்ஸ் வந்து நான் சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு உட்காரும். அந்த இடத்துல வந்து அந்த சேனல் ஆர்ட்டில் வந்து கரெக்டாக உட்காரும். அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கேரடியன் வேணாலும் கொடுத்துங்க, இல்லை கலர் சூஸ் பண்ணி கொடுத்தாலும் கொடுங்க. ஆனால் உங்களுக்கு கலருக்கு ஆப்போசிட் கலராக இருக்கணும். பிளாக்னா ஒயிட்டு, எல்லோனா க்ரீனு, இந்த மாதிரி வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி வரேன். ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனையும் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறோம் லெட்டர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் கொடுத்த வேர்ட்ஸ் வந்து தமிழ் குக்கிங் கொடுத்துக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். வீடியோ வந்து கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இல்லைன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் கூட பாருங்கள். அடுத்து வந்து போல்டு கலர் B, இதுதான் போல்டு. உங்கள் கலர் வந்து போல்டாக ஆக்குறது, உங்கள் லெட்டர்ஸை போல்டு ஆக்குறது. அதுக்கு அடுத்தது ஃபாண்ட்டு. உங்கள் வேர்ட்ஸ் வந்து ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட்டு, நான் வந்து டேஸ் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து நல்லா எஃபெக்டிவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். மறுபடியும் ஸ்கோர் பண்ணி கீழே வரேன். இது வந்து ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரோக்கு. இப்போ நான் வந்து அன்எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக் வந்து அப்படியே ஸ்ட்ரோக் வித்தின் 20/10/9 இந்த கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து நல்லா குட் எஃபெக்டில் வந்து கிடைக்கும். எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஷேடோ கொடுக்கணும். ஷேடோ வந்து எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளூ ரேடியஸ் வந்து நீங்கள் எவ்வளோனா வச்சுக்கோங்க. கீழே அந்த ஆப்சிட்டி வந்து அப்படியே இருக்கட்டும். ப்ளூ ரேடியஸ் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. 3D வந்து செட் பண்ணி பார்ப்போம். எப்படி வேணாலும் நம்ம ரைட் வேணாலும் ரைட் வச்சுக்கலாம், லெஃப்ட் வேணாலும் லெஃப்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைன்னு நான் வந்து அந்த மாதிரியே வச்சுக்கலாம். நான் சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து 3D ஷேடோ வந்து கொடுப்போம். 3D ஷேடோ வேணால் எனேபிள் பண்ணுறேன். நீங்கள் கலர் வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கலர் இல்லை, கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். பிளாக் கலர் கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுத்தோன்னே எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இமேஜ் சைஸ் வந்து மாற்றுறோம். ஆல்ரெடி அது வேறு சைஸில் இருக்கும். நீங்கள் வந்து சேனல் ஆர்ட்டுக்கு வந்து எப்போயுமே 1024 576 ஹைட்டு வெயிட்டு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் சேனல் வந்து கரெக்டாக வந்து போய் செட்டப் ஆகும். அந்த பேனர் அடிச்சில் 4வது காலத்தை கிளிக் பண்ணுங்கள் ரைட் சைடில். இதை வந்து இப்படி தான் காமிக்கும், சேவ் டு கேலரி. இப்போ வந்து அந்த சேவ் டு கேலரி வந்து கொடுத்துங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த ஐக்கானை வந்து மறுபடியும் வந்து கேமரா ஐக்கானை ரைட் சைட் கார்னரில் நான் செக் பண்ணுறேன். இப்போ தமிழ் குக்கிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் வந்து பேனரோட ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன கடைசியாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து 4K வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து வீடியோ வந்து 4K வீடியோ வந்து நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் நம்ம போட போகிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் உள்ளேருந்து நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். கூடி விரைவில் 4K வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற
வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து நம்ம சேனலில் புது நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.